அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பாஸ்போர்ட் தொலைந்துவிட்டதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், இந்த வழக்கு தொடர்பான விரிவான தகவல்கள். வணக்கம். பாஸ்போர்ட் தொலைந்துவிட்டதால் புதிய பாஸ்போர்ட் வழங்க கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த மனு குறித்து அறிக்கையை தாக்கல் செய்ய மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி மற்றும் நீலாங்கரை காவல் ஆய்வாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக சீமான் தாக்கல் செய்துள்ள மனுவில் வெளிநாடு செல்வதற்காக பாஸ்போர்ட்டை தேடிய போது அது காணாமல் போனது தெரியவந்ததாகவும், இது தொடர்பாக பின்னர் தீவிரமாக தேடி முயற்சி செய்த போதும் தனது பாஸ்போர்ட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது தொடர்பாக நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும், ஆனால் இதுவரை தனது பாஸ்போர்ட் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே எனக்கு புதிய பாஸ்போர்ட் வழங்க கோரி சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு விண்ணப்பித்த பொழுது தன் மீது நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி தனது விண்ணப்பத்தை நிராகரித்து உத்தரவிட்டிருக்கிறார். அரசியல் காரணங்களுக்காக தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்காக புதிய பாஸ்போர்ட் வழங்க நிராகரித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், தனக்கு மீண்டும் பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி வழக்கு தொடர்பாகவும் தற்போதைய இந்த புகார் மனு மீது நிலுவையில் உள்ள தொடர்பாகவும் மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி மற்றும் நீலாங்கரை காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோர் நிலை அறிக்கையினை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். நன்றி ஆனந்த், விரிவான தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.